ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் இறாலுங்க இது. நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஜாரில் 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3 சின்ன வெங்காயம் நறுக்கியதுங்க, அதை போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா எதுக்கு நம்ம இப்போ அரைச்சி போடுறோன்னா, நம்மளுக்கு குழம்பு கெட்டியாக இருக்குங்க. நான் எப்போதுமே இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த பக்குவம். அதோட 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து நாம் இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், இது 3ஐயும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறியோட இப்போ நாம் இறாலையும் சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் நம்ம இப்போ காய்கறியோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். என்ன ஒன்றுன்னா, நம்ம தண்ணி இதில் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம இன்னும் புளிக்கரைசல் சேர்க்கலை, தேங்காய் சேர்க்கலை. ஏன்னா இனிமேல் நம்ம அது கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை 2ஐயுமே சேர்ப்போம். 4 பச்சை மிளகாய், ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் நறுக்கியதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்மளோட குழம்பு இப்போ நல்லாவே கொதிக்குது. மிளகாய் கொதி வாடையெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை நம்ம அதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதோட தேங்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குழம்புக்கு நிறைய பேர் தேங்காய் பால் தான் சேர்ப்பாங்க. நம்ம அரைச்சி போடுறோங்கிறதுனால தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். குழம்பு நல்லாவே கொதிக்குது. நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ இறக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெந்தயங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும். அதோட நறுக்கிய சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சுட சுட இறால் குழம்பு ரெடி. மறந்துடாமல் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.